பங்குனி 18 தவக்கால சிந்தனைகள். இன்றைய உலகிலே வாழும் மனிதர்கள் இறைவனோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தோடையே கூடுதலான தொடர்பை பேணி வருகிறார்கள். தங்களை படைத்தவரை, தங்கள் வாழ்வின் ஊற்றானவரை மறந்து உலக கவலைகளிலே மூழ்கி உலகத்திலே அவர்கள் முழு மூச்சோடு ஈடுபட்டு வாழுகின்றார்கள். இறைவன் எல்லாற்றுக்கும் முதலும் முடிவுமானவர். எனவே இறைவனுடைய கட்டளைகளை, அவருடைய அறிவுரையை கேட்டு வாழும் போதுதான் நாங்கள் அவருடைய ஆசீரை பெறுகின்றோம், நாங்கள் வாழ்வை பெறுகின்றோம் என்று இன்று எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய முதலாவது வாசகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. நீங்கள் சொதோம் கொமோரா மக்களைப் போல அறிவுரையை கேட்காமல் உங்கள் விருப்பப்படி வாழ்ந்து தீயவற்றை செய்து இறைவன் முன்னிலையில் நீங்கள் உங்களை அசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற அறைகூவல் விடுக்கப்படுகின்றது. இன்று நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம் என்று இந்த தவ காலத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களின் பார்வையில் அல்ல, சமூகத்தின் பார்வையில் அல்ல, ஆண்டவரின் பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்வை வாழுகிறோமா, தீமைகள் இல்லாத வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பது சால பொருத்தமானது. அதே வேளையிலே நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், குறிப்பாக இயேசு பரிசேயருடைய வெளிவேடத்தன்மையை கண்டிக்கின்றார். அவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று தாங்கள் செய்பவற்றை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றார்கள். சுபங்களிலும் சரி, இறைவேண்டல்களிலும் சரி, அவர்கள் தங்களுக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசுவோ இந்த வெளிவேடத்தனத்தை கண்டித்து இறைவனுடைய பார்வையிலே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தூய்மையாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை, வெளிவேடமற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ்வது என்ன என்று சொன்னால், எங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருத்தல். நாங்கள் சொல்வது இன்னொன்றாக இருக்கின்ற பொழுது, வாழ்வது இன்னொன்றாக இருக்கின்ற பொழுது அது வெளிவேடம் என்று சொல்லுகிறோம், அல்லது இரட்டை வாழ்க்கை வாழுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். இறைவனுடைய சமூகத்திலே பார்வையிலே நாங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. ஏனெனில் அவர் எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கின்றவர். அவே இயேசுவும் பரிசேயருடைய வெளிவேடத்தன்மையை கண்டித்து, நீங்கள் உங்கள் செயல்கள் இறைவனுக்கு ஈர்ப்புடையதாக இருக்க வேண்டும், வார்த்தைகள் மட்டுமல்ல. ஆகவேதான் அவர் மக்களுக்கு சொன்னார், அவர்கள் போதிப்பவற்றை கேளுங்கள், அவர்கள் செய்வது போல செய்யாதீங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். எனவே எம்முடைய வாழ்க்கையிலும் தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய செயலும் சொல்லும் ஒன்றாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்வில் உண்மைத்தன்மை இருக்கட்டும். போலியான வார்த்தைகளுக்குள்ளும் போலியான வேஷங்களுக்குள்ளும் நாங்கள் வாழாமல் எங்கள் முகமூடிகளை கிழித்துக் கொண்டு நாங்கள் உண்மைத்தனமாக இறைவனுடைய பார்வையிலே இந்த தவக்காலத்தில் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.